அரசுக்கு எதிரான போராட்டங்களாலும் வன்முறையாலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது வங்கதேசம் நாடு. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக 1971ஆம் ஆண்டு போரின் போது குற்றம் சாட்டப்பட்ட இஸ்லாமிய தலைவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் ஜமாத் இஸ்லாமி அமைப்பின் தலைவரை தூக்கிலிடும்படி போர்க்குற்றங்களை விசாரித்து வரும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு கிடைத்த 21 28 நாட்களுக்குள் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டில் பொது தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் அப்துல் காதர் முல்லாவில் தூக்கிலிட உத்தரவிடப்பட்டுள்ளதால் போராட்டங்கள் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. 65 வயதாகும் அப்துல் முல்லா ஜமாத் இஸ்லாமி பிரிவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற விடுதலை போரின் போது இனப்படுகொலை, பாலியல் வன்கொடுமை, ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்களுக்கு உதவியது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. இதன் அடிப்படையில் கடந்த 2010ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கடந்த செப்டம்பரில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பங்களாதேஷில் வன்முறையாளர்களை அடக்க காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவன் பலியானான். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜமாத் இஸ்லாமி அமைப்பின் முக்கிய தலைவர் அப்துல் காதர் முல்லாவை தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து அந்த அமைப்பினர் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தின் போது வடமேற்கு சதிக்ரா பகுதியில் வெடித்த வன்முறையில் வாகனம் ஒன்று தீக்கிரையானது. இந்த பகுதியை வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் பொது தேர்தல்களை தள்ளி வைக்க கோரி எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றன. அதிகரித்து வரும் வன்முறையின் காரணமாக அந்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணி உடனடியாக நாடு திரும்பும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த ஆண்டு அங்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறுமா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்காக நடத்தப்பட்டதுதான் வங்கதேச இனப்படுகொலை. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல்களால் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த வங்கதேசத்தில் 1970களின் தொடக்கத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்தது. விடுதலை போராட்டத்தை ஒடுக்கும் விதமாகவும் பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்தில் ஆபரேஷன் சர்ச் லைட் என்ற பெயரில் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டது. இதில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக முக்தி பாஹினி உள்ளிட்ட அமைப்புகள் போராடின. விடுதலை போராட்டத்திற்கு இந்தியா துணை நின்றது. இந்த ராணுவ நடவடிக்கையின் போது சுமார் 30 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாகவும் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் வங்கதேச படுகொலையானது யூத படுகொலைக்கு அடுத்தபடியாக உலக வரலாற்றில் நடந்த 2வது மிகப்பெரிய இனப்படுகொலையாக கருதப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதும் இந்த படுகொலை தொடர்பாக சர்வதேச தீர்ப்பாயம் ஒன்றை அவாமி லீக் கட்சி தலைமையிலான வங்கதேச அரசு நியமித்தது.